நீதிபதி முட்டாள்களுக்கு வணக்கம். ஜேம்ஸ் வசந்தன் ஒரு மியூசிக் டைரக்டர் கோயம்புத்தூர் நடந்துள்ள கொடுமைக்கு பேட்டி கொடுத்துருந்தார். தனியான இடத்துக்கு ஒரு பொண்ணு எதுக்கு போகணும், நைட்டு 11:30 மணிக்கு எதுக்கு போகணும் அப்படின்னாரு. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கிறதுக்கு முன்னாடியே கோவளத்தில் நடந்த ஒரு பொண்ணுக்கு இன்னும் அது வெளியே கூட தெரியல. இத்தனைக்கும் அது நடந்தது நைட்டு 9 மணி வாக்கில் தான். மக்கள் நடமாட்டம் உள்ள பீச்சு. பஞ்சாயத்து சம்பளம் கொடுத்து மாதம் 52,000 சம்பளம் கொடுத்து 2 வாட்ச் டவர் வச்சுருக்காங்க. அந்த வாட்ச் டவரை பாதுகாக்க 24 மணி நேரம் ஆள் போட்டிருக்காங்க. அது 2க்கும் நடுவில் தான் நடந்திருக்கு. எந்த மக்களும் எடுத்துகிட்டு போகல, கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நான் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கும் பஞ்சாயத்து தலைவருக்கும் லெட்ரு போட்டும் இது வரைக்கும் வெளியே தெரியல. இது நடந்தது 13 டிசம்பர் 2023. போலீஸு 11 ஜனவரி 2024 லஞ்சம் வாங்குகிறாங்க. 2 பேர் தனியாக இருந்ததுக்கு 5,000 ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்துக்கு ஏன் இன்னும் அவர் எதுவும் பேட்டி கொடுக்கல? அந்த பொண்ணு எதுக்காக போச்சு? டாய்லெட் இருக்க போச்சு. ஸோ ஒரு ஊரில் ஒரு அடிப்படை வசதி கூட இன்னும் பண்ணி கொடுக்கல அப்படின்னா அரசியல்வாதிங்க மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க? உதாரணத்துக்கு கோவளம் பஞ்சாயத்தை எடுத்துக்கோங்க. ஊழலற்ற கோவளம் ஊராட்சி அப்படின்னா கோயலம்பாக்கத்தில் ஊழல் இருக்குது, காணத்தூரில் ஊழல் இருக்குது, திருப்பூரூரில் ஊழல் இருக்குது, திருவிடந்தையில் ஊழல் இருக்குது. எப்போ ஊழலற்ற தமிழகம்னு மாறும்னு முதல்வர்கிட்ட தான் கேட்கணும். அங்கேயே டீ கடையில் பேசிக்கிறாங்க. இபியில் நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு 12,000 ரூபா லஞ்சமாக, விஓ ஆஃபீஸில் பிரிண்ட் அவுட்டுக்கு 1000 ரூபாயாம். இவ்வளோ காஸ்ட்லியான பிரிண்ட் அவுட்டு விஓ ஆஃபீஸில் தான் கிடைக்கும். தங்க ஷீட்டில் எடுத்து கொடுக்குறாங்களான்னு தெரில பிரிண்ட் அவுட்டு. நானே ஒரு நாள் பஞ்சாயத்து தலைவரோட கணவர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன். சைலேந்திர பாபுவை பார்க்க போய் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க என்னோடய கேஸ் விஷயமாக. அவரை பார்க்கணும், உதவி பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு பழி வாங்கலாம் வேண்டாம், நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டார். அதனால தான் நான் பீச்சுக்கு போய் உட்கார்ந்தேன். அதனால தான் எனக்கு இந்த பீச்சில் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியுது. பின்னாடி ஒளிஞ்சிருந்து இரவு நேரத்தில் தைரியமாக பார்க்குறாங்க. ஆனால் ஆம்பளைங்க உட்காந்தா, தனியாக உட்காந்தா மண்ணை தூக்கி போடுறாங்க. தனியாக உட்காரக்கூடாது, அங்கே உட்காந்துருந்தால் லவர்ஸ் வரும்னு. சரி, இது எனக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு பார்த்தா தனியாக உட்கார எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. நானே நேரில் பார்த்துருக்கேன். வாடகைக்கு இருந்த வீட்டில் அரசியல் கட்சி தெரிஞ்சவர் இருக்கார் ஐடிஎம்கேயில். அவர்கிட்ட கேட்டால் சட்டம் பெண்களுக்கு தான் சாதகம் அப்படின்ட்டார். என்ன கேஸுன்னே அவர் விசாரிக்கலை. என்னை யாருன்னும் பார்க்கல. அவரையே அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கல. இத்தனைக்கும் நான் போட்ட வீடியோவை அவங்க தெரிஞ்சவங்களுக்கும் வீட்டில் ஹவுஸ் ஓனருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். படித்த பொண்ணுங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தெரில. இவங்க படித்தவங்க என்னத்தை படித்தாங்களோ தெரில. மன உளைச்சலில் வேலைக்கு போக முடியாதுன்னா வேலையை விட்டு வீட்டு வாடகை கூட கொடுக்காம வீடை காலி பண்ணுறதா, கேஸு கலையிறதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த சுச்சுவேஷனில் சரி காலி பண்ணி ரோட்டில் தான் தங்கணுன்ட்டு காலி பண்ணி ரோட்டில் தங்கினேன். அப்போ கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் யாரும் உதவி பண்ணலை. இவங்க யாருமே உதவி பண்ணாதனால தான் ரோட்டில் அலைய வேண்டிய நிலமை. யாராவது உதவி பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஏன் அலைஞ்சிருக்க போகிறேன்? நான் ஏன் பீச்சில் போய் உட்கார போகிறேன்? எனக்கு உதவி செய்கிறேன்னு வந்தவனும் காசு இருக்கிறவரே உதவி பண்ணிவிட்டு நடுத்தூரில் நிற்கும் போது ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கல. கஷ்டப்படுறானே, நான் அவனுக்கு பண உதவிலாம் செஞ்சேன். நான் ரோட்டில் அலையும் போது கண்டுக்காமல் போகிறாங்க. சரி, பீச்சில் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அங்கிட்டு போகலான்ட்டு அங்கிட்டு போய் உட்காந்தா அங்கிட்டு ரெசார்ட்டில் இருக்கிறவன், ஆம்பளையா நீ தனியாக வரக்கூடாது, பொம்பளை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறான். இதில் பஞ்சாயத்தில் பாதி பேருக்கு மேலே பொம்பளைங்க, வார்டு மெம்பரு. இங்கே உள்ள பொம்பளைங்களுக்கு, வர்ற பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அசிங்கமாக பேசுகிறாங்க மக்கள். நான் பஞ்சாயத்து தலைவர் கணவர்கிட்ட உதவி கேட்டதுக்கப்புறம் தான் என் மேலே பீச்சில் இந்த பிரச்சனைலாம் வருது. ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு லெட்ரு போட்டதுக்கப்புறம் கல்லை கொண்டு எறிகிறாங்க. கல் பெரிய கல் பக்கத்தில் விழுது. என் மேலே பட்டிருந்தா என்ன ஆகும்? சொந்தம் வந்தவங்க, பெற்றவங்க, கூட இருந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறவங்க யாரும் உதவி பண்ணலன்னு தான் மன உளைச்சலில் இருக்கிறேன். பீச்சில் தனியாக போய் உட்காந்தேன். ஒரு ப்ரைவேட் ரோடு வழியாக பீச்சுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே கொஞ்சம் நல்லா போய் உட்காரலான்னு போனால் பஞ்சாயத்தில் வேலை பார்க்குறவங்க இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு விரட்டுறான். நான் லோக்கல் ஆள் தான், 4 வருஷம் இருந்திருக்கேன். என்னை விரட்டுறான். ஆனால் வெளியூர்லேருந்து வர்ற பசங்களும் பொண்ணுங்களும் பைக்கில் பீச்சில் வர்றதுக்கு அந்த வழியாக யூஸ் பண்ணுறாங்க. யாரும் எதுவும் கேட்குறதில்ல. அப்போ அவங்கள மிரட்டி பணம் பறிக்கலாம்,
ஏதாவது தப்பாக நடந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தானே பஞ்சாயத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு. அது ப்ரைவேட் பாத்வே யாரும் வரக்கூடாதுன்னா அவங்களும் வரக்கூடாது இல்லையா? சரி, லைப்ரரி திறந்துருக்காங்க, லைப்ரரியில் போகலான்னா 1 வருஷம் லைப்ரரிக்கு போய்கிட்டு இருக்கிறேன். 1 வருஷம் கழித்து நான் டெய்லி போயிட்டு டைம் இன்னும் டைமை விட்டு ப்ராப்பராக போட்டு வர்றேன். என்கிட்ட வந்து நோட்டில் எழுதலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து நோட்டில் எழுதாமல் வந்து உட்காந்து அரட்டை அடிக்கிறாங்க. கீப் சைலன்ஸ்னு போட்டு அரட்டை அடிச்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு கேட்கல. படிக்கணுன்னு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்னு உதவி பண்ணுங்கன்னு கேட்டால் பெர்மிஷன் வாங்கி தரேன், பேப்பரில் என்னாங்க பிரிண்ட் அவுட் ஒர்க் ஆகலை. சரி, நான் கேட்கணும் அப்படின்னாங்க பெர்மிஷனு. சரி கேட்டு சொல்லுங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சொல்லவும் இல்லை, பிரிண்ட் அவுட்டே எடுத்து கொடுக்கல. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் மொபைலில் பிரிண்டர் கான்ஃபிகர் பண்ணி வராங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் லெட்ரு போட்டிருக்கேன். ஆனால் பஞ்சாயத்தில் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை. இத்தனைக்கும் அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் டெய்லி லைப்ரரி ஓப்பன் ஆகிருக்கும், கவர்மெண்ட் ஹாலிடேயில் கூட ஓப்பன் ஆகிருக்கும். அவங்க எப்போ தேவையோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. ஒர்க்கிங் டேயில் லைப்ரரிக்கு போகலான்னு போனால் லைப்ரரி இருக்காது, க்ளோஸ் ஆகிருக்கும். ரீசன் தெரியாது. பாரில் 24 மணி நேரம் திறந்துருக்கு, ஆனால் லைப்ரரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பேக்கப்புக்கு போட ஆள் இல்லை. அதே நிலமை தான் சுகாதார நிலையத்துக்கும். கோவளம் பீச்சில் நைட்டு ஒரு 9 மணிக்கு உட்காந்துருக்கேன். ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்துருக்குறாங்க, 20, 30, 50 அடி தள்ளி உட்காந்துருக்குறாங்க. இருட்டில் ஒன்றுமே தெரியாது. அவன் வந்து என்கிட்ட கேட்குறான், என்ன பார்க்குறீங்க, பொண்ணுக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு. ஒரு பப்ளிக் பிளேஸில் பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தைரியமாக கூச்சமாக இருக்குதுன்னு வந்து வெளியே போக சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்னத்தை படித்து கிழிச்சாங்க. ஒரு சனிக்கிழமை மதியம் 3:30 மணிக்கு அந்த பக்கம் சின்ன குழந்தைங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த பக்கம் கொடையை வச்சு மறைச்சிக்கிட்டு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பிசி மக்கள் பொதுமக்கள் யாரும் எதுவும் கேட்கல. ஒரு நாள் நைட்டு 8:30 மணிக்கு ஒரு லவர்ஸ் உட்காந்துருக்குறாங்க, டீசெண்டாக தான் உட்காந்துருக்குறாங்க. சின்ன சின்ன பசங்களாம் அவங்கள சுற்றி லைட் அடித்து விளாண்டுட்டு கேலி பண்ணிட்டு போகிறாங்க. அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அந்த தைரியம் எப்படி வந்துச்சு, ஒழுக்கம் இல்லாமல்? ரோட்டில் தங்கும்போது திருவிடந்தை கோயிலில் தான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அந்த பீச் வழியாக நடந்து வருவேன், மரங்கள் வழியாக. வெயிலுக்கு உட்காடுறேன், கீழே உட்காடுறேன், ஒரு நிழலில் உட்காடுறேன். ஒருத்தர் வந்து கேட்குறான், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். சொல்கிறேன், அவனுக்கு அங்கே என்ன வேலை எனக்கு தெரியல, போலீஸா? எல்லாம் அவங்க வர்ற லவர்ஸை வேடிக்கை பார்த்துட்டு தப்பை பண்ணி திருடிட்டு தப்பாக நடந்துட்டு பார்க்குறதுக்கு. ஏன்னா அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம். ஒரு நாள் சாப்பிட்டு வரேன், ஒரு பையன் ஒரு பொண்ணு மடியில் பையன் படுத்துருக்குறான், பின்னாடியே ஒருத்தர் ஒளிஞ்சு பார்த்துட்ருக்குறான். என்ன பண்ணுறான், இப்போ எனக்கு போய் பேச பயமாகவும் இருக்குது, என்ன பண்ணுறான்னு தெரில. சரி, அங்கிட்டு வந்துட்டு திரும்ப பக்கத்தில் போகிறான். என்னடான்னு பார்த்தா பின்னாடி பேக் போட்டிருக்காங்க, பேக்கை திருடிட்டு போகிறான். எனக்கு கத்தி சொல்கிறதுக்கு பயம். ஏதாவது பண்ணிட்டானா நாளைக்கு நம்மளுக்கு சேர்ந்து பிரச்சனை வரும், இல்லை அவங்கள விட்டுருவோம், நாளைக்கு நம்மளை ஆளை வச்சு ஏதாவது பண்ணிட்டானா. அதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்கிறான், பேக்கில் ஒன்றும் இல்லை, ஐடி கார்டு டிஃபன் பேக்ஸ் தான் இருக்குங்கிறாங்க. சரி பார்த்து உட்காருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்கேயுமே உட்கார விட மாட்டேங்கிறேன். எங்கிட்ட கல்லி கொஞ்சம் தூரம் மரத்தடி நனலில் உட்காந்துருந்தா ஒரு பையனும் பொண்ணும் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காராங்க. அவங்க கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு என்ன திரும்பி பார்க்குறேங்கிறாங்க. பப்ளிக் அவனுங்க என்ன பண்ணுறான்னு யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு எவனாவது வந்து ஏதாவது பண்ணுறானா, பிரச்சனை பண்ணுறானா அப்படிங்கிறதுக்காக பார்க்குறேன். இப்போ ஒரு பீச்சில் பொது இடத்துல உட்காந்துட்டு திரும்பி பார்க்காம எப்படி உட்கார்றது? அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் எந்திரிச்சு போகிறான். இன்னொருத்தன் உட்காந்துருக்கான், வந்து ஃபோனெல்லாம் வாங்கி நோண்டி பார்க்குறான், வீடியோ எடுக்கிறீங்கன்னா இல்லையான்னு. அப்புறம் பப்ளிக் பிளேஸில் வந்து பண்ணிவிட்டு வீடியோ எடுக்காதீங்கன்னா அப்புறம் ஏன் வரணும் அவன்? எனக்கு என்ன வேலையா வீடியோ எடுக்கிறதுக்கு? நானே மன உளைச்சலில் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது தப்பாக நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பீச்சுக்கு வரேன். மரத்தடி நனலில் கொஞ்சம் நேரம் உட்காரலாம், படிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணியும் டிப்ரெஷன் போக மாட்டேங்கின்ட்டு வரேன். இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ இவனுங்க எதுக்கு வரான்? அவ்வளோ தைரியம் இல்லைன்னா எதுக்கு கூட்டிகிட்டு வராங்க பொம்பளை பிள்ளைங்கள? தைரியமாக ஸ்கூல் பொண்ணுங்களே யூனிஃபார்மோடு வந்து பையன் இப்போ மடியில் படுத்துருக்குறான், யார் என்ன பண்ணுவாங்கன்னு கண்டுக்கல, ஸ்கூல் யூனிஃபார்மோடு பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ ஸ்கூலில் என்னத்தை ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க? இதில் காலேஜ் பொண்ணுங்க, காலேஜ் கூட டயத்துக்கு போவாங்களா இல்லையா, காலையில் 9 மணிக்கே பீச்சுக்கு வந்துடுறாங்க கரெக்ட் டயத்துக்கு. இப்போ இவங்களுக்குலாம் எதுக்கு இந்த ஃபீஸ் 1000 ரூபா இது கொடுக்குறாங்க? காலேஜில் படிக்கிறது கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி ஊர் சுற்றுறது கொடுக்குறாங்களா? பப்ளிக் டாய்லெட்டில் போகிறேன், 10 ரூபா காசு கொடுத்துட்டு போயிட்டேன், திரும்ப வெளியே வாரேன், கைத்தட்டி கூப்பிட்றான் பஞ்சாயத்தில் வேலை பார்க்குறாங்க, காசு கொடுக்கலான்னு. கொடுத்துட்டு தான் போனான்னா நம்ப மாட்டேங்கிறான், சண்டை போடுறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு வளர்ச்சியான அவளை விலைக்கு போட்டிருக்கிறாங்க. அவர் வந்து அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்துறாரு, கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாரு. சரி,
பில்லு ஏன் கொடுக்கல? கன்சியூமர் கோர்ட் இதுக்கு ஆக்ஷன் எடுக்குமா? நான் பே பண்ணி போயிருக்கேன், பில்லு கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஒரு சாதாரண பஞ்சாயத்துக்கு ஆஃபீஸில் அரசியல்வாதி கீழே வேலை பார்க்குறவனுக்கு இவ்வளோ திமிருனா என்ன வேலை? அரசியல்வாதிக்கு பொதுமக்களுக்கு மதிப்பு கொடுக்குறது தானே அரசியல்வாதிங்களோட வேலை. ஓட்டு கேட்க மட்டும் பம்புறாங்கல்ல. ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆனதுமே பிஎம்டபிள்யூ காரு, பென்ஸு காரு வாங்குகிற அளவுக்கு வசதி வந்துடுது. ஆனால் நாங்கள் மக்கள் வந்து பஸ் ஸ்டாப் இல்லாமல் ரோட்டில் நிற்கணும். இருக்கிற பஸ் ஷெல்டரையும் இடிச்சிட்டாங்க. அதுதான் பெரிய ஷெல்டராக இருந்துச்சு. அதில் சேரெல்லாம் உடஞ்சி கிடந்துருச்சு. அதை கூட சரி பண்ணி கொடுக்கல. ஷெல்டர் எடுத்துட்டாங்க. கேட்டால் பஸ் நிறுத்த இடம் இல்லையா. அந்த ஷெல்டரில் எத்தனை பஸ் நிறுத்த முடியும்? ஒரு 100 பஸ் நிறுத்த முடியுமா? பொதுமக்கள் வெயில்லையும் மழையிலையும் நிற்கிறாங்களே, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. வார்டு மெம்பரானால் 3 மாடி வீடு கட்டுவாங்க. சரி, அவங்க யார் காசு? சரி, அவங்க உழைச்சி சம்பாதிச்ச காசு. அப்போ எதுக்கு வார்டு மெம்பர் வராங்க? மக்களுக்கு சேவை செய்ய தானே. அப்போ பீச்சில் நடந்த பொண்ணுக்கு எப்படி நீதி வாங்கி கொடுத்தாங்க? எந்த பொண்ணுக்கு இவங்களை நம்பி எப்படி பெற்றவங்க பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரில. இத்தனைக்கும் இந்த ஊரில் முக்கால்வாசி பேருக்கு நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணி விட்ருக்கேன். அந்த பொண்ணுக்கு நடந்தது என்னோட கேஸுக்கு வீடியோவெல்லாம் போட்டிருக்கேன். யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, பார்க்குறதில்ல. எவனுக்கு என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு தான் எண்ணம். இப்போ நாளைக்கு இவங்க பொண்ணுக்கு நடக்காதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம பஞ்சாயத்தில் வேலை பார்க்குற பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நடந்ததுக்கப்புறம் நீதி வாங்கி கொடுப்பாங்களா, இல்லை நடக்காமல் பார்த்துக்குவாங்களா? ரோடு போடுறாங்க, ஒரு 2 மாதம் கழித்து ரோடை இடிக்கிறாங்க, வாட்டருக்கு பைப் போடணுமா? இதெல்லாம் யார் காசு? எவனும் கேள்வி கேட்க மாட்டான். கேள்வி கேட்டால் பிரச்சனை பண்ணுவாங்க. ஸ்பீடு பிரேக்கர் 3-4 தடவை இடித்து போட்டாங்க. கமிஷன் எல்லாம் கான்ட்ராக்டும் எல்லாம் அவங்க தான். அரசியல்வாதிங்க தெரிஞ்சவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துறது, சொந்தக்காரனே கம்பெனி வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறது, அவனுக்கு தான் கான்ட்ராக்டு. கமிஷன் 30% கமிஷனு. ரோடு போடுறது, பைப் போடுறது, இடிக்கிறது, இதுதான் வேலை. சரி, அந்த பஸ் ஸ்டாண்டு இடிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்டாங்களா? என்னென்னா கேட்டிருக்க மாட்டாங்க. ரோட்டில் அலைஞ்சானே, அதாவது வார்டு மெம்பராவது பார்த்து எதுக்கு அலைஞ்சிங்க, உனக்கு என்ன உதவி வேணும்னு யாராவது கேட்டாங்களா? இல்லை, கிடையாது. ஏன் மக்களுக்கு சேவை செய்ய வரல, எல்லாம் கமிஷனு காசு வாங்க தான் வராங்க. என் ஓட்டு இங்கே தான் இருக்குது. எம்பி எலெக்ஷனுக்கு இங்கே தான் ஓட்டு போட்டேன், நோட்டாவுக்கு தான் போட்டேன். அவனுக்காவது தெரியுமான்னு கேளுங்க. யாருக்கும் தெரியாது. கேட்டால் பிழைக்க வந்தவாங்க. 5 வருஷமாக இந்த ஊரில் இருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை யார்ட்டையாவது கேளுங்க. யாருக்கும் தெரியாது. ஒரு பீச்சில் லைட் இருக்குது, இருட்டு நாளில் அமாவாசை அன்னைக்கு லைட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் பஸ் ஷெல்டரில் இவங்க பெருமையெல்லாம் விளம்பரமாக போட்டிருக்காங்க. அந்த விளம்பரம் போடுறதுக்கெலாம் யார் காசு? அவங்க கை காசு போட்டு பண்ணுறாங்களா? இங்கே மக்களுக்கு தான் நல்லது பண்ணுறாங்க. அப்போ நல்லது பண்ண மக்களுக்கு தெரியல என்ன நல்லது பண்ணாங்கன்னு. எதுக்கு விளம்பரம்? அதில் போட சொல்லுங்கள், எத்தனை பொண்ணுக்கு பாலியல் கொடுமை நடந்திருக்கு, எத்தனை திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு. ஒரு நாள் பீச்சில் ஈவினிங் 5:30 மணிக்கு 2 பசங்க அங்கிட்டு நிற்கிறானுங்க. இங்கிட்ட 2 பொண்ணுங்க, பசங்க பையனும் பொண்ணு இருக்கிறாங்க. நான் கூட சேர்ந்து வந்திருப்பாங்கன்னு நினச்சி நான் அங்கிட்டு போய் உட்கார்றேன். கொஞ்சம் நேரத்தில் இரும்பு கம்பியை காட்டி அந்த பொண்ணை அடிச்சுட்டு 500 ரூபா காசும் ஹெல்மெட்டையும் பிடிங்கிட்டு போயிருக்கிறான். சாயந்தரம் 5:30 மணிக்கு. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கூட்டமாக இருக்கிற நேரத்தில் மெயின் பஸ் ஸ்டாண்டில் பையை அடிச்சுட்டு போயிருக்கான். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அதே கார்னரில் டெலிவரி பண்ண வந்திருக்கிறான். அவன் பையை தூக்கிட்டு ஓடிருக்காங்க. இத்தனைக்கு கேமரா இருக்குது. இவனுங்களாம் எந்த தைரியத்தில் ஈஸியாக திருடுறானுங்க? ஏன்னா தண்டனை கிடைக்காது, எவனும் ஒன்றும் பண்ண மாட்டான். அந்த தைரியம் தான். போலீஸ் பண்ணால் கண்டுக்காமல் விட்டுருவான், காசை வாங்கிட்டு விட்டுருவான். எந்த அரசியல்வாதியும் கேட்க மாட்டான். அவனுக்கு தேவை கமிஷனு, காசு அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். அதுக்கு தான் காசு அரசியலுக்கு வாரான், மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வாரான். மகளுக்கு என்ன வேணும்? 5 கிலோ அரிசி, தீபாவளி பொங்கலுக்கு, அவ்வளோதான். ரேஷன் கடை இருக்குது, சொந்த வீடு இருக்குது, ரேஷன் கடையில் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி கரெக்டாக நாளுக்கு ஓட்டு போடுவாங்க? காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த கோவளம் ஊராட்சி தான் உதாரணம். இங்கே இந்த சாதாரண இதுலேயே எதையுமே சரி பண்ண முடியலன்னா ஒரு பெரிய சிட்டியில் எப்படி சரி பண்ணுவாங்க? ஒரு மாநிலத்தில் எப்படி சரி பண்ணுவாங்க? இந்தியாவுக்குள்ளே எப்படி சரி பண்ணுவாங்க? இதில் வல்லரசாக்க போகிறாங்க பிரதமர். ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸியலுக்கு கூட லஞ்சம் வாங்கினவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. இவர் என்ன பெரிய பிரதமர், எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் எல்லாம். ஒரு தீபாவளி பொங்கலுக்கு கூட பிச்சைக்காரனு கூட நல்ல சாப்பாடு போடுவாங்க. 5 வருஷம் இங்கே இருந்திருக்கிறேன், வீட்டில் தங்கியிருக்கிறேன், வாடகைக்கு இருந்திருக்கிறேன், பக்கத்தில் இருந்திருக்கிறேன். யாருமே ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கு நியூ இயருக்கு கூப்பிட்டு ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி கூட சொன்னது கிடையாது.
சரி போயிட்டு வரேனே வெயிலில் தண்ணி கொடுக்குறியாப்பான்னு கேட்டு ஒரு தண்ணி கூட கொடுத்தது கிடையாது. இவங்க பசங்களுக்கு எனக்கு நடந்தது நடக்கக்கூடாதுன்னு தான் போராடிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஜென்மங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் மக்கள் இருக்கிறாங்க. கேட்டால் தமிழங்கிறாங்க. தமிழனை ஆட்சி நடத்த போகிறானா? நானும் தமிழன் தான், ஏமாத்தினவனும் தமிழன் தான், வாடகைக்கு இருந்தேன், ரோட்டில் நடக்கும்போது பார்த்து சிரித்தவனும் தமிழன் தான், உதவி செய்யாதவனும் தமிழன் தான். முன்ன பின்ன யாருனே பார்க்காதவங்க கூட சாப்பிட்றீங்களா, ட்ரெஸ்ஸு தரட்டுமான்னு கேட்குறாங்க. 5 வருஷம் பழகுனவங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க ஒன்றும் இல்லை, ஒரு பேரு கூட என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கேன்னு கூட கேட்டதில்லை. இவங்களால் எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அரசியல்வாதி போலீஸை வச்சு பொய் கேஸ் எவனும் போட்டுறக்கூடாதுன்னு தான் நான் வீடை காலி பண்ணி நடு ரோட்டில் நின்னேன். ஒரு ஆம்பளையால் 3500 சம்பாதிக்க முடியாது மாதம். காசு பணம் எந்த வயசுலனாலும் சம்பாதிச்சிக்கலாம். கை கால் உயிர் போச்சுன்னா யார் காப்பாற்றுவா? தனியாக இருக்கும்போதே நல்லா இருக்கும்போதே துணைக்கு ஆள் இல்லை, இதில் கை கால் சரியில்லை அப்படின்னா பார்க்குறதுக்கு ஆள் இல்லையே. அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் உங்கள் நீதிமன்றங்கள் என்ன செய்யுதுன்னா கடைசி சரியாக பொறுத்திருந்து பார்க்குறேன். இன்னும் சில இது சொல்ல மறந்துட்டேன். ஒரு நாள் பீச்சில் உட்காந்துருந்தேன், நிறைய பேர் அங்கங்கே வந்து உட்கார்றாங்க. ஒருத்தன் என் பக்கத்தில் வந்து உட்கார்றான், கொஞ்சம் முன்னாடி தள்ளி. இன்னொருத்தன் தண்ணி போட்டுட்டு வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னை அசிங்கமாக பேசுகிறான். இன்னும் கோவம் தாங்க முடியாமல் அவங்ககிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, அப்பா நீங்களாம் வர்றதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, எங்களால் உட்கார முடியல அப்படின்னா அவன் என்கிட்ட சண்டைக்கு வரான். அவங்கள கூட்டு சேர்த்துட்டு இவங்கள மாதிரி ஆளுங்களை சத்தம் போடுங்கடான்னா என்கிட்ட சண்டைக்கு வரான். இன்னொரு நாள் பொங்கல் 2026க்கு 2 நாள் கழித்து செம்மஞ்சேரி பீச்சில் ஈவினிங் 5:30க்கு வீட்டுக்கு போகிறதுக்கு பீச்சிலேருந்து ஒரு 200 மீட்ரு தள்ளி மரம் இருக்குது. அப்படி கூடி நடந்து அந்த பக்கமாக போகிறேன். உள்ளேருந்து ஒரு பொண்ணு கத்துறா, யாரோ வேடிக்கை பார்க்குறாங்கன்னு வெளியே வரேன். பையன் ஒழுங்காக இருக்கிறான், வேடிக்கை பார்க்குறாங்கன்னு கத்திட்டு வரேன். நான் பாட்டு நடந்து தான் போகிறேன். இப்போ உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்க? பீச்சை விட்டு தள்ளி 200 மீட்ரு வந்துட்டு அவங்க வீட்டில் தான் கேட்கணும். செம்மஞ்சேரி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பழக்கம் ஏற்பட்டு அவர்கிட்டையும் உதவி பண்ணுங்கள், லாயர் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா அவரும் பயப்படுறாரு. அவர் பொண்ணு ஹைகோர்ட்டில் வேலை பார்க்க தான், பொண்ணுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு அவரும் பயந்துட்டு எதுவும் உதவி பண்ண மாட்டேங்கிறார். அதே செம்மஞ்சேரி டு தெற்குப்பட்டு பீச்சில் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது போலீஸே 2-3 தடவை வந்து விசாரிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க, எதுவும் நடந்திருக்குமா தப்பான ஆளாக நினச்சிட்டு. சரி, அதே பீச்சில் மர நிழலில் ஃபேமிலி கூட கிடையாது, 2 பேர் போர்வை விரித்து படுத்துருக்குறாங்க. 3 மணி நேரம் 5 மணி நேரமாக போயிட்டு வரும்போதெல்லாம் அப்படியே படுத்துருக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, ஃபேமிலியா, எதுவும் தெரியாது. அவங்கெல்லாம் ஏன் விசாரணை ஆக்ஷன் எடுக்கல? இவங்கெல்லாம் வர்றதுனால தானே திருட்டு நடக்குது, எல்லாம் நடக்குது. அவங்களெல்லாம் ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீங்க? அதனால தான் சொல்கிறேன், எந்த அரசியல்வாதி மக்களுக்காக பண்ணுறான்? எல்லாம் கமிஷன் அடிக்க, காசு சம்பாதிக்க தான் பார்க்குறான். மக்களே எவனை ஏமாற்றி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு தான் அலைகிறாங்க. வேறு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நாடு முன்னேறாது. எல்லாம் அந்த கேரளாவில் பொண்ணு வீடியோ போட்டு தூக்கு மாட்டி சத்தம் ஆன மாதிரி சாகணும், எல்லா ஃபேமிலியும் சாக தான் செய்யணும். பெங்களூரில் அந்த அட்டுல் சுபாஷ்னு ஒருத்தன் குடும்ப பிரச்சனையில் லாயரே வஜில்ல ஜட்ஜே லஞ்சம் கேட்டாங்கன்னு தூக்கில் செத்து போனானே, அந்த மாதிரி தான் எல்லாம் சாகணும். அரசியல்வாதி மட்டும்தான் எல்லாம் வாழ்வாங்க. மக்கள்லாம் ஒரு செங்கல் கூட சொந்தமாக வாங்க முடியாது. இவங்க ரெசார்ட் கட்டுவாங்க, வீடு கட்டுவாங்க, காரு இது வாங்குவாங்க, எல்லாம் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.